இன்றைக்கி மாட்டு பொங்கல் தான் கொண்டாடினோம். வீட்டில் மாடு இருக்குது. மாட்டுக்கு பொங்கல் வச்சாங்க பாருங்கள். பொங்கல் ரெடி ஆகிருச்சு. மாட்டு பொங்கல் வச்சு மாட்டுக்கு பொங்கல் ரெடி ஆகிருச்சு. இனி படையல் போட்டுக்கலாம். படையல் போடுறதுக்கு வாழை இலை விரித்து வச்சுருக்காங்க. 7 கன்னிமார்கள்னு சொல்லி சாமி வச்சு தான் நாங்கள் கும்பிடுவோம். அந்த மாதிரி 7 கன்னிமார் வச்சு சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சாச்சு. பிள்ளையார் வச்சாச்சு. முதல்ல பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்து கன்னிமார் சாமிக்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். அடுத்து தீபத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. திரி போட்டு விளக்கெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. மாடு குளிப்பாட்டி கொம்புக்கு பெயிண்டெல்லாம் அடித்து பூவெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. எங்கள் நாய்க்கும் பொங்கல் வைப்போம். எல்லாமே ரெடியாக இருக்குது. பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே இருட்டாயிருச்சு. 7 கன்னிமார் சாமிக்கு 7 படையல் போடுவோம். சின்ன சின்ன வாழை இலையாக அறுத்து அதில் 2 கரண்டி பொங்கல் வச்சு நாட்டு சர்க்கரை ஒரு வாழைப்பழம் வைப்போம். வச்சு மாட்டுக்கு ஒரு படையல் கொடுப்போம். அடுத்து நாய்க்கு ஒரு படையல் கொடுப்போம். எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது. நாய்க்குட்டி பேர் பப்பு. அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு படையல் வைப்போம். எங்கள் மாட்டுக்கு ஒரு படையல் வச்சுட்டு அடுத்து ஆளுக்கு ஒரு படையல் எடுத்து எல்லாருமே சாப்பிடுவோம். இப்போ சூடத்தை காமிச்சிட்டு மாட்டுக்கு சூடத்தை காமிச்சிடலாம். காமிச்சிட்டு படையல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். மாட்டு பொங்கலை எதுக்கு கொண்டாடுறோன்னா, நம்ம வருஷம் முழுக்க மாடை வச்சு மாட்டை நல்லா பார்த்துக்கிட்டு பால் கறந்து ஊற்றிக்கிட்டு அதுலேருந்து வருமானத்தை பார்க்குறோம். அதனால் மாட்டுக்கு நன்றி சொல்கிற வகையில் தான் இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறோம். மாட்டுக்கு ஒரு படையல் கொடுக்கலாம். ஒரு படையல் வச்சது மாட்டுக்கு எடுத்து பிசைஞ்சு அப்படி கொடுத்தா மாடு சாப்பிட்டுக்கும். அப்புறம் நாய்க்குட்டிக்கு ஒரு படையல், எங்கள் பப்பு நாய்க்குட்டி அதுக்கு ஒரு படையல் வச்சாச்சு. அடுத்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஆளுக்கு ஒரு படையலாக வச்சு நாட்டு சர்க்கரையும் பொங்கல் வாழைப்பழம் வச்சு சாப்பிட்றோம். பொங்கல் பார்த்திங்கன்னா வெறும் வெண்பொங்கலாக தான் இருக்கும். அரிசி தண்ணி மட்டும்தான் இருக்கும். அதில் வேறு ஒன்றும் இருக்காது. அதே டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டு பணிஞ்சு சாப்பிட்டா. நாட்டு சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மாட்டு பொங்கல் சிறப்பாக